நோட்டிஃபிகேஷன் ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே 2-3 பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு எஸ்பிஐ பிஓ மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வருமா சொல்லிடுறாங்க, எஸ்பிஐ கிளர்க்கு வராதுன்னு சொல்கிறாங்க, அப்படி இப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இன்றைக்கி கூட வந்து லடாக்குக்கு மட்டும் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறான். ஸோ அது எதனால் ரீசன் அப்படிலாம் நம்மளுக்கு தெரியல. ஸோ அங்கே மட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஓகேவா? மேபி அங்கே வந்து வேக்கன்சி வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுற சுச்சுவேஷனாக இருக்கலாம். அது எதனால் நமக்கு ரீசன் நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த அங்கே இருக்கிற பேனல் மெம்பரை தவிர்த்து, அங்கே எஸ்பியில் ஒர்க் பண்ணுற அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு தவிர்த்து மற்ற யாருக்குமே என்ன ரீசன்ட்டு தெரியாது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுருவோம். ஸோ எஸ்பிஐ கிளர்க்கு என்னை பொறுத்த நான் ஒன்றுன்னு சொல்கிறேன், வருமா வராதா, அப்புறம் எஸ்பிஐ பிஓ மட்டும் தான் வரும்னு சொல்கிறாங்க ப்ரோ, எஸ்பிஐ கிளர்க்கு எப்போ வரும், நாளைக்கு வந்துடணும். நான் உங்கள்கிட்ட கேட்க ஒரே ஒரு கொஸ்டின் இது தான். ஓகேவா? என்ன கொஸ்டின்னா, ஓகே நாளைக்கே நோட்டிஃபிகேஷன் வருது, 1 மந்தில் ப்ரிலிம்ஸு, அடுத்த 1 மந்தில் மெயின்ஸு, நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்டேஜில் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? ஏன்னா இப்போ இத்தனை எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க, நீங்கள் என்னென்ன தப்புலாம் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே இப்போ அதாவது இப்போ 4-5 எக்ஸாம் முடிஞ்சிருக்குது, அதில் ஒவ்வொன்றிலையும் 200-300 வேகன்சி வச்சுக்கோங்க. நம்ம எழுதுனதே ஒரு அப்ராக்ஸாக, நான் எல்லாமே அப்ராக்ஸாக சொல்கிறேன், சும்மா 1 லேக் வேறு எழுதிருக்கிறோம். அப்போனா மிஞ்சி போனால் ஒரு 1000 பேர் தான் அந்த போஸ்டிங் கிளியர் பண்ண போகிறான். மிச்சம் இருக்கிற பர்சன்லாம் எங்கே போனீங்க? ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது உங்களை. ஓகேவா? அப்படிங்கும்போது நோட்டிஃபிகேஷன் வரலே நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. எப்படினாலும் அவன் வேக்கன்சி விட்டு தான் ஆகணும். ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல ஸ்டாஃப்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. புதுசாக நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து கிளர்க்லேருந்து பிஓ ப்ரொமோஷன்ஸ் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, வராது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேவா? நம்மகிட்ட இருக்கிற இப்போ ஒரே கொஷின், இப்போ அவன் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுக்கு ஒரு 300 வேகன்சி விட்றான்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸாம் இது வந்து சும்மா நானாக சொல்கிறேன், ஒன்று இதையும் கேட்டுறாங்க, எப்படி இப்போ 300 சொன்னீங்கன்னு கேட்டுறாங்க. நான் ஒரு சும்மா பேச்சுவாக்கில் சொல்கிறேன். 300 வேகன்சி விட்றான்னு வச்சுக்கோங்க. அதாவது எத்தனை பேர் எழுத போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. 300 பேர் தான் கிளியர் பண்ண போகிறீங்க ஃபைனல் ரிசல்ட்டுக்கு. ஸோ அந்த 300 பேரில் நீங்கள் ஒரு ஆளாக இருப்பீங்களா? அதுக்கான விஷயத்தில் நீங்கள் பண்ணி முடிச்சு, அதாவது நான் இப்போ போய் எழுதுனா கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டிங்களா? அந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குதா? ஸோ நம்மளுக்குள்ளே நம்ம கொஸ்டின் கேளுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரணுங்கிற எதிர்பார்க்கறத விட எப்படினாலும் வரதான் போகுது. நான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக நான் அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகிறது நல்லது. ஏன்? இப்போ இருந்து டெய்லி சிஏ நீங்கள் படிக்கலாம். சிஏ வந்து கடைசியத்தில் அரைக்குறையாக படிக்கிறதுக்கு இப்போ இருந்து வேறு எந்த எக்ஸாமும் இல்லை. இப்போ இருந்து டெய்லி சிஏ டிசம்பர்லேருந்து 1ஆம் தேதியிலேருந்து எடுத்து வச்சு டெய்லி சிஏ கரெக்டாக கொண்டு போகலாம். 2 வெப்சைட்டில் படிக்கலாம், வீக்லி ரிவைஸ் பண்ணலாம். மற்ற எங்கெங்கே வீக்காக இருக்கிறோம், ரீசனிங் குவான்ஸ் எங்கே நான் குவான்ஸ் வீக்காக இருக்கிறேன், இங்கிலீஷ் வீக்காக இருக்கிறேன், அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். எல்லாமே இப்போ உட்காந்து பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்துட்டால் வெறும் நீ ஃபிலிம் டெஸ்ட் மட்டும் தான் போட போகிறீங்க. நீங்கள் ஃபிலிம் டெஸ்ட் போட்டு 2-3 டெஸ்ட் போட்டு வேறு ஏதாவது வீடியோ பார்க்க போகிறீங்க, சிஏ படிக்க போகிறீங்க. அது சிஏ ஃபுல்லாகலாம் படிக்க போகிறது கிடையாது, அரைக்குறையாக படிக்க போகிறோம். திருப்பி அதே ரொட்டேஷன், காலையில் எழுந்திக்கிறோம், அரைக்குறையாக சிஏ படிக்க போகிறோம், ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம், ஏதாவது ஒரு டெலிகிராமில் கொஞ்சம் நேரம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு போகிறோம், திருப்பி டெஸ்ட் போட போகிறோம். இது ஸோ நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயம் இங்கே டெஸ்ட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிட்டு, அதாவது நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துட்டுனா நம்ம ரொட்டீன் வேறு மாதிரி போயிடும். ஸோ இப்போ தான் கரெக்டான டைம். ஸோ நோட்டிஃபிகேஷன் 1 மந்த் தள்ளி போகிறதுனால பிரச்சனையே இல்லை, நல்லது. ஏன்னா இப்போ இருந்து சிஏ கரெக்டாக கொண்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அவன் நோட்டிஃபிகேஷன் விட்டால் கூட எப்படினாலும் வந்து மார்ச்சில் தான் வந்து மெயின்ஸு நடக்க வச்சுக்கோங்க. ஸோ அவன் ரீசெண்டாக இருக்கிற மந்த்தை கேட்க போகிறான், 3 மந்த்து ப்ளஸ் இப்போ நீங்கள் முன்னாடி இருக்கிற மந்த்து இப்போ வந்து நீங்கள் டெய்லி சிஏ படிச்சுக்கிட்டே பின்னாடி நீங்கள் ஆல்ரெடி எல்லா எக்ஸாம் படிச்சிருக்கீங்க. ஸோ உட்காந்து நவம்பர் அக்டோபர் ரிவைஸ் பண்ணலாம். ஸோ அதை விட்டுட்டு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எப்போ வந்தால் என்ன நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா? அதுதான் நம்மகிட்ட கேட்க வேண்டிய ஒரு கொஷின். ஸோ நோட்டிஃபிகேஷன் 1 மந்த் தள்ளி போகிறதுனால பிரச்சனையே கிடையாது. நீங்கள் உட்காந்து படிங்க, நம்ம வேலை என்ன படிக்கிறது, அவ்வளோதான். நம்ம அந்த 300 பேத்துக்குள்ளே ஒரு ஆளாக போகணும். எத்தனை வேகன்சி வருதோ அந்த வேகன்சியில் நம்ம ஒரு ஆளாக போகணும். அப்புறம் எவ்வளோ காம்படிஷன் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரணுன்ட்டு எதிர்பார்க்காதீங்க. நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக அந்த வேகன்சி எத்தனை வேகன்சி வருதோ அதில் நான் ஒரு ஆளாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். சிஏ இப்போ இருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட்டு ரீசனிங் மெயின்ஸில் இப்போயே போடுங்க. ஏன்னா ஃபிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணாத முடியாதவங்க நீங்கள் ஏன் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிளியர் ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் நீங்கள் இப்போ இந்த மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெயின்ஸ் ரீசனிங் போடுங்க. நீங்கள் இந்த இப்போ முடிஞ்ச எக்ஸாமில் ரீசனிங் கம்மியாக போட்டுக்கலாம்.
எங்கேயோ தப்பு நடந்திருக்கலாம், குவான்ஸ் கம்மியாக போட்டிருக்கலாம். ஸோ குவான்ஸ் மெயின்ஸ் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெயின்ஸ் போகிறவங்களா இருந்தால் ஃபிலிம்ஸை கிளியர் பண்ணாதவங்க நீங்கள் ஃபிலிம்ஸுக்கு என்ன பண்ணணுமோ ஏன் நம்ம கிளியர் பண்ணல, எந்த செக்ஷன் நம்ம கம்மியாக இருக்குது, நம்ம இன்னும் நிறைய என்னென்ன டாபிக் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது. ரீசனிங் கண்டிப்பாக 35 கொஷின்ஸுக்கு கண்டிப்பாக எஸ்பிஐ கிளர்க்கில் ஒரு 33-32 கொஷின் போடணும். ஏன்னா கட் ஆஃப் எந்த ரேஞ்சுக்கு வரப்போ நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த இதை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎஸ்பி கிளியர் பண்ணாதவங்க ஏன் நம்ம ரீசனிங்கில் விட்டோம் நிறைய, ஏன்னா அதே பேப்பர் நோட் எழுதிக்கிட்டால் அவனுக்கு ரீசனிங் அவன் வந்து நம்மளோட அட்டம் கூட போட்டுருக்கான், நம்ம ஏன் போடலை? ரீசனிங்கிறது காமன் செக்ஷன். அது வந்து இப்போ குவான்ஸ் வந்து ஒருத்தர் நல்லா பண்ணுவோம், ஒருத்தர் நல்லா பண்ண மாட்டான், அப்படி இருக்கும். பட் ரீசனிங் எல்லாருமே நல்லா பண்ணி தான் ஆகணும். நீங்கள் நல்லா பண்ணலன்னா உங்களை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன், அந்த எக்ஸாம் அவ்வளோதான் உங்களுக்கு கையில் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ரீசனிங் நல்லா பண்ணல அப்படின்னா அந்த எக்ஸாம் உங்கள் கையில் இல்லைங்கிறது தான் அதுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ எப்போ நோட்டிஃபிகேஷன் வருங்கிறத விட ஓகே எனக்கு இன்னும் டைம் இருக்குது, நான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணிடுவேன்டா, நான் இப்போ உட்காந்தே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்டா அப்படின்ட்டு பண்ணுங்கள். ஓகேவா? இன்னும் ஒரு 15 டேஸ் மட்டும் பொறுத்துக்கோங்க. ஸோ நானுமே வந்து பக்காவாக ஒரு டிஃப்ரெண்ட்டு, அதாவது இது வரை டெலிகிராம் இல்லாத மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக நான் சில பிளான்ஸோடு நான் வரேன். அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிளான்ஸ் மீன்ஸ் சில விஷயங்கள், ஏன்னா வந்து நம்ம நிறைய பேர், ஏன்னா ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து சேம் கேட்டகரி கிடையாது. கேட்டகரி மீன்ஸ் நான் வந்து கேஸ்ட்டை சொல்லலை, அதாவது மார்க் வைஸ் சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க மார்க்கு 70-80 எடுப்பாங்க, ஒருத்தவங்க 50-60 எடுப்பாங்க, ஒருத்தவங்க 40-50 எடுப்பான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது மார்க் எடுக்கிறதுல. ஸோ அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவை அதுதான் நம்மளுக்கு ஓகே. ஏன்னா 80 எடுக்கிறவனுக்கு உள்ள ப்ராக்டிக்ஸை போய் நான் வந்து 40-50 எடுக்கிறவனுக்கு கொடுத்தேன்னா நோ யூஸ். 50 எடுக்கிறவனோட ப்ராக்டிஸை போய் நான் 80 எடுக்கிறவனுக்கு கொடுத்தேன்னா நோ யூஸ். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் கன்சிடர் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கொண்டு வருவோம். ஒரு 15 டேஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரதான் போகுது. ஓகேவா? 6 டேஸாக நீங்கள் உட்காந்து நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், 6 டேஸாக டெய்லி படித்து முடிச்சிட்டிங்களா? டிசம்பர் இன்றைக்கி எத்தனை 6ஆம் தேதி, எத்தனை பேர் 5 டே முடிச்சிருக்கீங்க? டிசம்பர் 5 டேஸ் வரை முடிச்சுட்டு அது எத்தனை பேர் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்காது. மேபி வந்து எக்ஸாம் படிக்கிறவங்களாக இருந்தால் இந்த அடுத்து யூஎஸ்எஸ்சி எக்ஸாம் வருது, நீங்கள் வேணால் மேபி படிச்சிருக்கலாம். மோஸ்ட்லி யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் வேணும். நோட்டிஃபிகேஷன் மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம கிளியர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம அதை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்ன்ட்டு வெயிட் பண்ணாமல் உட்காந்து நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கள். நான் நோட்டிஃபிகேஷன் தான் கிளியர் பண்ணணும், அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து அகைன் சொல்கிறேன், வேகன்சி எவ்வளோ இல்லை, பட் அந்த வேகன்சியில் நம்மளாக ஒரு ஆளாக இருக்கணுங்கிறது வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்குங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. இதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் ஒன்று, 2வது ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், மெயின்ஸ் படிக்கணும். நான் கரெக்டாக படிச்சிருக்க மாட்டேன். மெயின்ஸ் வந்து நான் கரெக்டாக படிச்சிருந்தாலும் எக்ஸாம் சென்டருக்கு போகிற இடத்துல நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் நம்மளை மோல்ட் பண்ணணும். ஸோ சும்மா வந்து நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லிட்டு போய் பார்க்காம படிக்கிற வேலையை பாருங்கள். அவ்வளோதான். சிஏ இன்னையிலேருந்தாவது இப்போ நான் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா வந்து போய் டிசம்பர் 1ஆம் தேதி சிஏ போய் நீங்கள் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கடைசி நேரத்தில் தான் சிஏ படிக்கிறீங்க. கடைசி நேரத்தில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற எந்த செக்ஷனையும் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எக்ஸாமில் போய்ட்டு மற்ற செக்ஷனை கம்மி அட்டம் பண்ணிட்டு வர்றது. சிஏவும் ஒழுங்காக பண்ணுறது கிடையாது. கடைசி நேரத்தில் வெறும் சிஏ மட்டும் உட்காந்து படிச்சுட்டு போய் சிஏ ஒழுங்காக பண்ணுறது கிடையாது, மற்ற செக்ஷன் ஒழுங்காக பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த தப்பே தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்கள் கிளியர் பண்ண நினைக்கிங்களா, இப்போயே போய்ட்டு இன்னிலேருந்து டெய்லி சிஏ படிங்க. வீக்லி ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து அந்த டெய்லி 6 நாளுக்கான சிஏ ரிவிஷன் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட யூசேஜ் வேறு. அது மாதிரி ஒரே சைட் படிக்கிறது தப்பு. அட்லீஸ்ட் 2 சைட்டாவது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஸோ அவன் எப்படி கேட்க போகிறான் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து எதுக்குன்னு ஏற்றாலும் நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிக்கணும். ஏன்னா டைம் இருக்குது. டைம் இல்லை, நான் கடைசி நேரத்தில் படிக்கிறவன் ஒரு சைட் படிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் படிக்கிறவங்களுக்கு டெய்லியும் 2 சைட் படிக்கிற, ஏன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் இந்த சைட்டில் படிக்கிறதும் சைட்டு படிக்கும் ஒரு 75% கொஸ்டின் மேட்ச் தான் ஆக போகுது. ஸோ இங்கே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அங்கே 2ஆவது நாளில் வரும், இல்லை 3ஆவது நாளில் வரும். ஸோ அது ஒரு ரிவிஷன் மாதிரி தான். ஒரு 25% கொஸ்டின் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக படிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ எந்தெந்த இடத்துல லேக்காக இருக்கிறோம் அதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதெல்லாம் எங்கே வந்து நம்ம ப்ராக்டிஸே பண்ணாமல் இருக்கிறோமோ அந்த இடத்துக்குலாம் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.